வெல்கம் டு விஜய் சித்து vlog. சொல்றா காலேஜ் வாத்தியாரு, மீடியா வாத்தியாரு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. இயக்குனர் விஜய் சித்துக்காக இந்த நல்லா இருக்குல்ல பார்க்குறீங்க. என்ன அழுகிறியா? GD Holidays and MCR Pure Cotton Club presents Behind Earth's Gold Icons. Supported by Prithvi Women's Innovations, your perfect partner, Dr. Sri Verma, Ayurtarum Ayurveda, VVD, Medway Hospitals. Powered by Sims Pharmacy, Hello Doctor, A2B Veg Restaurant, Manju Groups, Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai, Arabian Garden Seafood Restaurant. அஜித் சாரோட மொட்டை மாடி பார்ட்டி நடந்தா எப்படி இருக்கும்? அது நடந்தா அடுத்த நாளே பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுவேன் நான். அவ்வளோதான், வாழ்க்கை பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிடுவேன். அதான் இது. அவார்டு வாங்கவே வரலங்க, அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு தாங்க வந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனா பெருசா இல்லைனாலும் டெய்லி வந்து உட்காந்துருவாப்ல. ஃபுல்லா செல்ஃபி போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. கீழ பியர் உட்ஸ் எடுத்த போட்டோஸ் சேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு வாரம் டார்ச்சர் வேற பண்ணாரு. பேசிக்கலி அவர் அப்படி டார்ச்சர் பண்ற ஆள் தான். ராம்ஜி, பிரேம்ஜி. அது என்ன காலேஜில் ஏதாவது அறியறா? காலேஜ் ஃபுல்லா அறியறா. காலேஜ் முடிக்கும் போது 35 சார், 40 35 40 பேப்பரோ பாஸ் ஆனது ஒண்ணு லேப் மட்டும்தான். நான் வேணா என்னோட மாஸ்டரை கூப்பிட்டுக்கலாமா? மாஸ்டர் ப்ளீஸ், ஆஃப் கோர்ஸ். யார் அவரு? எங்க ஆதி அண்ணா, எங்க மாஸ்டரை நான் கூப்பிட்டுக்கிட்டேன்னா. Thank you very much. இவரை காப்பாத்தணும் கத்துரு. அடுத்து வேற லெவல் வைப் தர பர்சனாலிட்டி வர போறாரு. ஆஃப் கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி டே வந்து அடுத்து அவங்க vlog எப்போ வரும்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமா கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணாங்க. அவார்ட் பிரசன்ட் பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு வர போற பிரசன்டர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய இதோட லெட்ஸ் வெல்கம் ஹிப் ஹாப் ஆதி அவர்கள் டு தி ஸ்டேஜ். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் ஏய் மிசைய முறுக்கே, ஏய் ஏய் மிசைய முறுக்கே. அண்ட் இவரோட சேர்த்து இந்த அவார்ட் பிரசன்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் ஸ்ரீ வர்மா, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன், மிஸ்ஸஸ் பிரக்யா தாக்கூர், டைரக்டர் ஆஃப் HR அண்ட் ஃபினான்ஸ், PCR ஹெர்பல்ஸ் அண்ட் CMD வெல்னஸ் பை ஹார்ட்ஃபுல்னஸ் அவர்களே மேடை கிடைக்கிறோம். And straight away அடுத்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படிங்கறத வின்னர் AV மூலமா தெரிஞ்சுக்கலாம். Over to the AV please. The Behind Words Gold Most Celebrated Digital Content Creators, Vijay Sidhu Vlogs. Let's welcome Vijay Sidhu Vlogs. Rise of the Dragon. On fire.
சித்து அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ சித்து அவர்கள் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் கண்டென்ட் கிங் ஆல்ரெடி. அண்ட் இப்போ எல்இடியில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்த்தா ஒன்னொன்னா நம்ம பேசுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஓவர் டு தி எல்இடி ப்ளீஸ். சூப்பர். ஒரு மூவி ரிலீஸ் அப்போ மொட்டை மாடி பார்ட்டி அப்படிங்கிறது வந்து செலிபிரிட்டி வர்றாங்க, நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போகும். அஜித் சாரோட மொட்டை மாடி பார்ட்டி விஜய் சித்து vlogsல நடந்தா எப்படி இருக்கும்? அது நடந்தால் அடுத்த நாளே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுவேன் நான். அவ்வளோதான், வாழ்க்கை பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிடுவேன். நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அது இவங்களே அதை நடத்த வச்சிருவாங்க. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடந்துடுவேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு எல்இடி உங்களுக்காக இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். அவள ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே. அஜித் ஷாலினி அவர்கள் மாதிரி இப்போ வந்து விஜய் சித்து ஷாலினி அப்படின்னு ஒரு பயங்கரமாக போட்டு ஒரு லவபிள் கப்புள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ, லவ் யூ சொல்லலாம். தேங்க்யூ. அதான் இப்படி ஒரு கம்பேரிசனை சத்தியமாக யாருமே யோசிச்சிருக்க முடியாது பிகின் வுட்ஸை தவிர. இது நாளை காலையில் இது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும், இல்லை மீ மெட்டீரியல் ஆகிடும். அதான் இது இது என்னன்னா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு கூட கவனிக்கல அவரு. அவன் அவார்டு வாங்கவே வரலங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு தாங்க வந்தான். அவன் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இவங்க ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனாக பெருசாக இல்லைனாலும் டெய்லி வந்து அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துருவாப்புல. இது ஆக்சுவலி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா செல்ஃபி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. கீழே பிகின் வுட்ஸ் எடுத்த போட்டோஸையும் சேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு வாரம் டார்ச்சர் வேற பண்ணாரு. பண்ணிருப்பான். அப்படி டார்ச்சர் பண்ற ஆள் தான். ஓ, வீடியோக்காக இல்ல, ஜெனரலி பேசிக்கலி அவர் அப்படிதான். இல்ல ராம்ஜி பிரேம்ஜி அதான் ஜெனரலாவே அப்படிதான். அது சில பேரெல்லாம் மாற்ற முடியாது. மாற்றணும் ட்ரை பண்ணால் நம்மளை மாற்றிடுவாங்க. அதனால அதை அப்படியே விட்டுறணும். ஆனால் தெரியல, இதுக்கப்புறம் பேசினா நான் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுவேன். டீட்டெயில்டாக போகிறோம். அப்போ நம்ம இன்னொரு இதில் கண்டிப்பாக பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். சர்ப்ரைஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஜிடி ஆல்டேஸு. ஓகே, ஸோ அந்த சர்ப்ரைஸ் யார், என்ன விஷயம் எதுன்னு பார்த்துடலாமா? யாருன்னு பார்த்துடலாம். எஸ் எஸ் ப்ளீஸ். சர்ப்ரைஸ் தான் இங்கே பார்க்கணும், அப்போ தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். முதலாவதாக அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும் இந்த ஸ்டேஜில் மொமெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்கணும் வந்திருக்காங்க உங்களுடைய ப்ரொஃபஸர் மிஸ்டர் கிருஷ்ணாராம் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபஸரை பற்றி நீங்களே எங்களை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. நல்ல வேலை அவர்கிட்ட என்னை பற்றி கேட்காதீங்க. அப்பா நாங்கள் அடுத்த கேட்க போகிறோம். சார் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். சிது இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்றா. ரொம்ப அமைதியான பையன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த பேர் எடுக்கலை காலேஜில். ரொம்ப அடாடியான பையனும் அந்த மாதிரி பேர் எடுக்கலை. ஏன்னா ஒரு முக்கால்வாசி நேரம் கிளாஸ்க்குள்ளார இருந்ததோட கிளாஸ்க்கு வெளியில் இருந்த நேரம் தான் ரொம்ப அதிகம். இல்லை, ஆக்சுவலாக காலேஜுக்குள்ளார இருந்தால் லிமிட்டடான ஒரு சில விஷயங்களை மட்டுமே கற்றுக்க முடியுங்கிற அந்த தவறான எண்ணத்தை, அந்த மாதிரியான எண்ணங்களை இருந்ததுனால அவர் வெளியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான அறிவுக்கு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் அதிகமாக வெளியில் ஸ்பெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் இதுக்கு இப்படி ஒரு பதில் கூட சொல்லாமா? எப்படி எடுத்துக்கலாம். சூப்பர். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. காலேஜ்ல ஏதாவது அரியர் ஏதாவது வச்சிருக்காரா? காலேஜ் ஃபுல்லாக அரியர் தான். அது என்ன காலேஜில் ஏதாவது அரியரா? காலேஜ் ஃபுல்லாக அரியர். இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சபை நாகரிகம் கருதி சில விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணி இப்படி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்டதாலே சொல்கிறேனே, இது தயவுசெய்து இதை யாரும் மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க. காலேஜ் முடிக்கும் போது 35 சார் 40 35 பேப்பரோ அரியர் இருந்தது. அதாவது மொத்த இன்ஜினியரிங்லேயே 40 தான். நான் பாஸ் ஆனது ஒன்று லேபு மட்டும்தான். அந்த லேபும் கெமிஸ்ட்ரி லேப் போயிட்டு ஃபிசிக்ஸ் லேப் போகிறதுக்குள்ளே வாடா கேன்டீன் போகணுன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் அதுலேயும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
அதாவது எங்கள் அம்மா அப்பாவை விட நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு இது பண்ணதே எங்கள் சார் மட்டும்தான். ஆனால் அவருக்கு என்னை பற்றி தெரில இன்னும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அரியர் வைக்கும் போது நல்லாயிருக்கும். அதான் இது உண்மையிலே எனக்கு பர்சனலாக ஃபீனாக சொல்கிறேன். இந்த அரியர்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்ல, வீட்டுக்கு போனால் இந்த சாட்டர்டே சண்டேயில் இந்த இது அரியர்லாம் வீட்டில் ஷேர் பண்ணும்போது அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார், திடீர்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. இதை ஃபீல்லாம் பயங்கரமாகி படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் திங்கக்கிழமை காலேஜுக்கு போவோம். அப்போ இவனுங்க யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்ற எண்ணம் இங்கே இருக்கிற பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே 2 மூஞ்சிங்க வரும், என்னத்தை படிச்சுக்கிட்டு வாட்டி கடைக்கு போவோம் அப்படின்னோடனே அப்பா அழுதது பறந்துடும், அம்மா பேசுனது கரைஞ்சிரும், கடைசியில் நானும் டீக்கரில் உட்காந்து அக்கௌண்ட் எகிரிடும். இப்படி ஆயிடுது. அதனால் இது எனக்கு மட்டும் நடந்துச்சா இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த வெளியில் வான்னு கூப்பிட்டதே நீயாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சார் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இங்கே அச்சோடிலாம் கூப்பிட்றாதீங்க, திட்டிடுவார் அவர். ஆஹா, நல்ல விஷயமா இருக்கு. பட் இது அவர் பேசுறதுக்கு முன்னாடி திட்டிட்டு தான் பேசுவார். பார்த்தோன்னே அசத்துருவீங்க பாருங்க. இப்போ ப்ளீஸ் வாங்க. காலேஜ் வாத்தியார், மீடியா வாத்தியார், அதாவது உங்க எல்லாருக்குமே தான் ஆதி காலத்துலேருந்து வாத்தியார். கடைசியாக நம்ம எம்ஜிஆர் சாரை வாத்தியாருன்னோம், அதுக்கப்புறம் இருக்கு எங்களுக்கு ஒரே வாத்தியார் அண்ணன் மட்டும்தான். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அண்ணன் தான். என்னடியா போதுமா? இல்லை வேணா இருக்கு. சூப்பர், மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அவார்ட் வாங்கியிருக்காங்க, இவங்கள பற்றி சில வார்த்தைகள். எஸ், அப்போ நீங்கள் தான் சென்ட்ரல் நிற்கணும். சென்டர் ஃபிகரா? ஆமாம், இதுதான் சரியாரா. வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய போயிட்டே இருக்கணும் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டோட. நன்றிண்ணா. வேற ப்ரொஃபஸர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, நானும் எதுவும் சொல்ல வேணாம். இல்லை சொல்லலாம் வேணாம். முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்ப டீசென்ட் ஆகிட்டீங்க, அதனால சாரு உங்களை அப்படியே வச்சுக்கிட்டார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சார் நீங்கள் சுட்டி அரவிந்த் மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்க, அது எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா? எனக்காகவும் பண்ணி காமிக்க சொல்லுங்கள். அதாவது சுட்டி அரவிந்தன் ஒரு பாட்டு பாடுவார், அது எஸ்பிபி சாரோட பாட்டு ஒன்று பாடுவார். அது சுட்டி என்ன ரொம்ப அழகாக பாடுவார். நாங்கள் அதை பார்த்து பாடும்போது நாங்களாவே நினச்சிக்கிட்டோம் அது உண்மையிலேயே அதே வாய்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் அது உண்மையிலே அந்த வாய்ஸ் கிடையாது. ஒரு நாள் எவன்டா மேலே எவன்டா கீழே, இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் அண்ணாந்து பார்த்து பாடினா மட்டும்தான் வரும். அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லு, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸி. யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கமான் மணி. உனக்கும் இடம் உண்டு. அண்ணாந்து பார்த்து போடணும். அண்ணே அந்த பக்கம் போறீங்க. பயப்படா. என் வாய்ஸ் எப்படின்னு எனக்கே சொல்லி கொடுப்பாரு பாருங்களேன். ஆமா, கவனிச்சுங்க. எப்படிமா? அண்ணாந்து பார்த்துக்கணும். அண்ணாந்து பார்க்கணும். ஓகே. வாய் ஆடினே இருக்கணும், வயசானவங்க மாதிரி. அவ்வளோதான். ஓகே. உனக்கு வயசாச்சுல்ல, என்ன ஒரு மோட்டிவேஷன் போட்டும். இப்போ நல்லா ஹை பிட்ச்ல பாடுறதா நீங்களாவே நினைச்சுக்கணும். நானாவே நினைச்சேன். ஆமா. ஓகே, நான் ஹை பிட்ச்ல பாட போறேன். அவ்வளவுதான். இப்போ எவன்டா மேல எவன்டா கீழ, இவ்வளவுதான். அப்படி நீங்க பாடினா நானும் எடுப்பேன். நான் பாரு பேசும்போது மேல பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு பார்க்கலாம் தப்பு இல்ல. ரெடியா? எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா. ஓகே டிஜே, அந்த உண்மையான ஆடியோ கட் பண்ணுங்க, அண்ணன் பாடணும். ஏன்பா அப்படி பாட்டு? இல்லை, உண்மையிலே வந்து என் வாய்ஸ் பண்ணதில்லை. ஒரு நாள் தூங்கி முழிச்சிட்டு அங்கே இருக்க டீம்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், தூங்கி முழிச்சேன்ப்பா, தொண்டை மாட்டி இருந்துச்சு, பார்த்தா சுட்டி என் வாய்ஸ் வந்துருச்சுன்னு. நான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்க்குறேன் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு பாட்டை பாடினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சித்துமா. நன்றி. நிறைய விஷயங்கள் சித்துவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த மேடையில் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 100% தெரிஞ்ச ஒரு ஆளாக சித்து இருக்கார். அது இங்கே இருந்தாலும் சரி, மலேசியா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், அண்டார்டிகா போனாலும், எல்லா இடத்துலையும் தமிழ் தெரிஞ்சவங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க, தெலுங்கு, கன்னடா தெரிஞ்சாங்கன்னா சித்துவை தெரிஞ்சிருக்கு நினைக்கும்போது மனசு சந்தோஷம். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆங்கர் ஆகணும்னு பயங்கரமாக கஷ்டப்பட்ட ஒரு ஆள் சித்து. அது டெலிகாஸ்ட் ஆகிற டிவியாக இருந்தாலும் சரி, ஆனர் வராத டிவிலலாம் போய் ஆங்கர் பண்ணியிருக்கான். அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டாவோ ஒரு ஃபேஸ்புக்கை திறந்தோம்னா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு அன்னோன் பர்சன்ட்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருதுன்னு வச்சுக்குவேன். அதில் 5 பேர் வந்து பணம் கேட்குறவனா இருப்பான்,
5 பேர் விஜே சித்து நம்பர் கிடைக்க எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா இந்த பெஸ்ட் விஷஸ் Thank you. உங்களுக்கு. பிகாஸ் எப்பவுமே வந்து கீழ இருந்து யாரோட சப்போர்ட் இல்லாம மேல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க மூவி வரைக்கும் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட உழைப்பு, உங்க டீமோட உழைப்பு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவங்களோட சப்போர்ட். அந்த தயங்கரம்காக நாங்க வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதானே? ஸோ ஒரு முறை உங்க படத்தோட டைட்டில் அப்படியே ஆடியன்ஸை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா இப்போ இருந்தே நாங்கள் FDFSக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே ப்ளீஸ் ஒன்ஸ். ஸோ கூடிய விரைவில் பயங்கரம் இல்லை பயங்கரமாக வருவோம். தேங்க்யூ. இதே சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இது வந்து இயக்குனர் விஜே சித்துக்காக இந்த இந்த ஒரு சின்ன ஓகேவா? நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? என்ன அழுகிறியா? சொன்னாங்களா? அழ சொல்லி சொன்ன. தேங்க்யூ சுட்டி அரவிந்தனா அண்ட் ப்ரொஃபஸர். தேங்க்யூ. வெல்கம் டு விஜே சித்து vlog. நான் வேணா என்னோட மாஸ்டரை கூப்பிட்டுக்கலாமா? மாஸ்டர் ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். யார் அவரு? எங்க ஆதி அண்ணா, எங்க மாஸ்டரை நான் கூப்பிட்டுக்கிட்டேன்னா. தேங்க்யூ வெரி மச். இவரை காப்பாத்தணும் கத்துரு. Gold Icons title sponsor GT Holidays, South India's #1 travel brand மற்றும் MCR Pure Cotton Club formals and casual shirts. Supported by Prithvi Innerwears for women's and kids, your perfect partner. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VVD 8 years of legacy மற்றும் Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Sims Pharmacy, Hello Doctor, Pillars of Your Health, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மஞ்சு குரூப்ஸ், iSpot Intelligent Plots at Kovai South, IT Corridor starting from 9.9 lakhs onwards. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes, இப்போது தமிழகம் எங்கும். Photography partner, Zero Gravity Photography. GT Holidays and MCR Pure Cotton Club presents Behind Earth's Gold Icons. Supported by Prithvi Women's Innerwears, your perfect partner, Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, VVD, Medway Hospitals. Powered by Sims Pharmacy, Hello Doctor, A2B Veg Restaurant, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, Arabian Garden Seafood Restaurant.